ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் கார்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். உங்கள் ப்ரௌசரில் ஸ்மார்ட் கார்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ்ன்னு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து குடும்ப தலைவரோட பேர் எழுதணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹஸ்பண்ட் ஃபாதர் இந்த மாதிரி இருக்குது, அது என்னவோ அந்த அவங்க நேமை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1 அப்படின்ட்டு இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய வீட்டினுடைய கதவு நம்பரு, அதுக்கப்புறம் என்ன தெரு இல்லை என்ன ரோடு அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அட்ரஸ் லைன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அட்ரஸ் லைன் 3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பேஜை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குடும்ப தலைவர் பெயர் தமிழில் அப்படின்ட்டு கீழே வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரை வந்து தமிழில் டைப் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கிறது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்போம், கீழே வந்து இப்போ தமிழில் கொடுக்குறோம். ரெண்டுலேயுமே வந்து உங்களுடைய ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதுக்கடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் புகைப்படம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். கீழே வந்து பிடிப்புகள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இருக்க உங்களுடைய ஃபோட்டோவே வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படி 5 MBக்கு மேலே இருக்க ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து ஏற்றுக்காது. ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அது வந்து 5 MBக்கு கீழே இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே மாவட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே மண்டலம் வட்டம்னு இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன இதோ அதை கொடுத்துக்குங்க. கீழே வந்து அதுக்கடுத்து கிராமம்னு இருக்குது, நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த இடத்துல என்னென்ன கிராமம் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தோன்னா அஞ்சல் குறியீடு பின்கோடு அதை கொடுத்துக்குங்க. அதிகமாக எந்த நம்பர் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. ஏன்னா வந்து பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வரதுனாலோ இல்லை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி இது வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப தலைவர் நேம் யாரை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல உறுப்பினர் சேர்க்கன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேர், மீதி இருக்க பேர்லாம் வந்து கீழே தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவர் பேர், அதுக்கடுத்து உங்களுடைய வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க பேர்லாம் கொடுத்து இந்த இடத்துல வயது இதெல்லாம் கேட்கும், அவங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அட்டை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி அட்டையா இல்லை சர்க்கரை அட்டையா அப்படிங்கிறத வந்து அரிசி மற்றும் இல்லை சர்க்கரை மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குடியிருப்பு சான்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதோ ஒன்று கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். அதை வந்து இந்த இடத்துல ஃபைலாக கேட்பாங்க, தேர்ந்தெடுக்கும்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபைலாக கேட்பாங்க. அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கனெக்ஷன் எரிவாயு கனெக்ஷன் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி அந்த இடத்துல டிக் மார்க் கொடுக்கணும்னா. அதுக்கடுத்து கீழே உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதெல்லாம் டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து குறிப்பு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழு தகவலும் வரும். அது பிரிண்ட் ஆகிடுச்சா, இன்னும் சரிபார்க்கலையா விண்ணப்பம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அதில் காட்டும். அதில் எப்போ வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த கடையோட நம்பர் போட்டு உங்களுக்கு தனியாக ஒரு மெசேஜ் வரும்.
நீங்கள் போய் அந்த அட்டையை வந்து உங்களுடைய ரேஷன் கடையிலேயே வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.